சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் திடீரென பிரச்சார வாகனத்திலிருந்து குதித்து ஓடி சென்று வாக்கு சேகரித்த சம்பவம் அப்பகுதி மக்களை வியப்படைய செய்துள்ளது. சோழிங்கநல்லூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் எஸ். அரவிந்த் ரமேஷை ஆதரித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பெரும்பாக்கம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் அரவிந்த் ரமேஷிற்கு வழியெங்கும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவருக்கு மாலை அணிவித்தும் வீர வாள் வழங்கியும் மலர் தூவி ஆரத்தி எடுத்தும் மக்கள் அவருக்கு ஆதரவை தெரிவித்தனர். மேலும் செம்மஞ்சேரி திமுக நிர்வாகி SP ஹரி ஏற்பாட்டில் 500 டெய்ரி மில்க் சாக்லேட் கொண்ட ராட்சத மாலை வேட்பாளருக்கு அணிவிக்கப்பட்டது. கடும் வெயிலிலும் பிரச்சாரம் செய்து வருவதால் அவரது கண்களை பாதுகாக்க கண்ணாடியும் அணிவித்து நிர்வாகிகள் தங்களது அன்பை வெளிப்படுத்தினர். வாக்கு சேகரிப்பின் போது இரவு 9:40 மணி ஆன நிலையில் அப்பகுதியில் மக்கள் பெருமளவில் திரண்டதால் பிரச்சார வாகனத்தை முன்னோக்கி செலுத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி இரவு 10 மணிக்கு மேல் வாக்கு சேகரிக்க கூடாது என்பதால் நேரம் குறைவாக இருப்பதை உணர்ந்த வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் சற்றும் தாமதிக்காமல் வாகனத்திலிருந்து கீழே குதித்தார். மக்கள் கூட்டத்திற்குள் மின்னல் வேகத்தில் ஓடிச் சென்று ஒவ்வொருவரிடமும் வாக்கு சேகரித்தார். அவருடன் திமுக கவுன்சிலர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் ஓடிச் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திமுக வேட்பாளரின் இந்த அதிரடி மற்றும் அர்ப்பணிப்பான செயலை அங்கிருந்த மக்கள் வியப்புடனும் உற்சாகத்துடனும் கவனித்தனர். இந்த தொகுதியில் இவ்வளவு தீவிரமான முறையில் வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.